நந்திதேவர் உயிரிழந்த கதையை பற்றி அறிந்திருக்கிறீர்களா? தாரகாசுரனின் அச்சத்தால் தேவர்கள் ஒருவர் கூட வெளியே வர முடியாமல் ஆசிரமத்தில் தஞ்சமடைந்திருந்தனர். அவர்களை பாதுகாப்பாக அழைத்து வர சிவபெருமான் நந்திதேவனை அனுப்பினார். நந்திதேவர் அவர்களை காப்பாற்ற துடிப்புடன் சென்றபோது தாரகாசுரன் அவர்களை தாக்க படையை இயக்கினான். வீரமான நந்திதேவர் அந்த அசுர படையை எதிர்த்து போரிட்டார். தாரகாசுரன் தனது மிகப்பெரிய சூராயுதத்தை தேவர்களை அழிக்க ஏவினான். தேவர்களின் பாதுகாப்புக்காக நந்திதேவர் அந்த சூராயுதத்தை தன்னில் எடுத்து தன் உயிரை பொருத்தினார். அவருடைய தியாகத்தை பார்த்து சிவபெருமான் ஆழ்ந்த துயரத்தில் திளைத்தார். கோபமும் துயரமும் ஒன்றாக கூடிய போது அவர் தன் திரிசூலத்தை சொர்க்கத்தை நோக்கி எய்து, இவ்வாறான தியாகங்களை செய்யும் போது சொர்க்கம் கூட ஒழிந்துவிடும் என்று கூறினார். இந்த செயலை கண்ட அசுரர்களும் தேவர்களும் சிவபெருமானின் முன் வந்து மன்னிப்பு கேட்டனர். சுக்கராச்சாரியர் சிவபெருமானிடம் இருந்து பெற்ற சிரஞ்சீவினி மந்திரத்தை கொண்டு நந்திதேவரை உயிர் திரும்ப பெறச் செய்தார். இதனால் சிவபெருமான் மன அமைதி அடைந்தார். இறுதியில் நந்திதேவர் உயிர் தெழுந்தார். சமாதானமும் நிலை பெற்றது.